श्री गुरुभ्यो नमः। ज्ञानं जाह्नवी तीर्थं विद्या तीर्थं विवेकिनां सर्वेषां सुगतं तीर्थं भारती तीर्थमाश्रये विद्या विनय संपन्नं वीतरागं विवेकिनं वंदे वेदांत तत्त्वज्ञं विधुशेखर भारती। மை ப்ரணாம்ஸ் டு குருதேவ். தமிழில் பேசலான்னு நினச்சிட்டு இருக்கேன். பிகாஸ் தி டாபிக் இஸ் தமிழ் அத்வைதம். அதனால் தமிழில் பேசலான்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரஸ்டிக்கு என்னோட நன்றி. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி இந்த விழாவை தொடங்க வைக்க வேண்டும் என்று என்னை அழைத்த பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகளுக்கும் விஷ்ணு மோகன் ஃபவுண்டேஷன் சார் உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பு அத்வைத சித்தாந்தங்களை தமிழில் இவ்வாறு இருக்கின்றன என்று தெரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக கொடுக்கப்பட்டது என்று நான் எடுத்துக்கொள்கின்றேன். அத்வைதம் பற்றி பேசும்பொழுதே நம் எல்லோருக்கும் அத்வைதத்தை தமிழில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சந்தேகம் எழுவது இயல்பு. என்றால் அத்வைதம் என்று சொன்னாலே ஆதிசங்கர பகவத்பாதாளின் கட்டுரைகள், அவருடைய விசாரங்கள் தான் நமக்கு தெரிய வரும். எல்லாமே சம்ஸ்கிருதத்தில் உள்ளன. அதனால் தமிழில் அத்வைதம் எந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது என்று ஒரு கேள்வி எழும். ஆனால் தமிழ் நூல்களிலேயே அத்வைதம் பற்றி விரிவாக சொல்லப்பட்டுள்ளது என்று நான் படித்தபொழுது எனக்கு தெரிய வந்தது. எனக்கு இதில் ஒரு வழிகாட்டியாக இருந்தது என்று சொல்ல வேண்டுமென்றால், இங்கு அமர்ந்திருக்கும் டாக்டர் ஆர் மகாதேவன் அவர்களுடைய பதி பசு பாசம் என்ற புத்தகம் ஒரு தெளிவை எனக்கு ஏற்படுத்தியது. அந்த புத்தகத்தில் அவர் சைவ சமய சித்தாந்தத்தின் பதி பசு பாசம் எவ்வாறு அத்வைத நிலையை விளக்குகின்றது என்று மிக தெளிவாக பல மேற்கோள்களை காட்டி, குறிப்பாக திருமூலர் அவர்களின் பாடல்களை காட்டி விளக்கியுள்ளார். அதே போல கைவல்ய நவநீதத்தின் பாடல்களை பார்க்கும் பொழுது அவற்றிலும் அத்வைத சித்தாந்தங்களின் கருத்தை பிரதிபலிப்பதை நான் பார்க்கலாம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்திய தத்துவத்தை எடுத்துக்கொண்டால் நமக்கு 3 தத்துவ விளக்கங்கள் தெரிய வரும். அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம். அத்வைதம் ஆதிசங்கர பகவத்பாதாளால் 8ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது. ராமானுஜரால் 10ஆம் நூற்றாண்டில் விசிஷ்டாத்வைதம், 12ஆம் நூற்றாண்டில் மாத்வாச்சாரியாரால் துவைதம் ஏற்பட்டது. இதில் என்ன விசேஷம் என்று நான் பார்க்கும்பொழுது, இந்த 3 ஆச்சாரியர்களும் எதன் அடிப்படையில் இந்த 3 தத்துவங்களை கொடுத்துள்ளார்கள் என்று பார்த்தால், 3 பேருமே ஒரே விஷயத்தின் அடிப்படையில் தான் இந்த 3 தத்துவங்களை நமக்கு கொடுத்துள்ளார்கள்.
அவை என்னவென்றால் வேதம், உபனிஷத், பிரம்மசூத்திரம் மற்றும் பகவத்கீதை. இதை பிரஸ்தானத்திரயம் என்று வழக்கமாக சொல்லுவார்கள். இந்த பிரஸ்தானத்திரயத்திலிருந்து தான் இந்த 3 தத்துவங்களும் வந்துள்ளன. அந்த 3 ஆச்சாரியர்களும் ஒரு சாதாரணமான மனித பிறவி அல்ல. அவர்கள் 3 பேரும் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள். ஆதிசங்கரர் பகவத் பாதாள் சாக்ஷாத் ஈஸ்வரனின் மறு அவதாரம் என்று சொல்லுவார்கள். அதே போல ராமானுஜரும் மாத்வாச்சாரியரும் மகாவிஷ்ணு பரமாத்மாவின் மறு அவதாரம் என்று சொல்ல வேண்டும். இவ்வாறு தெய்வாம்சம் பொருந்திய அவர்கள் ஒரே கருத்தின் அடிப்படையில் 3 சித்தாந்தங்களை நமக்கு வழங்கியுள்ளார்கள். இதில் எது பெரியது, எது தாழ்ந்தது என்ற பேதத்திற்கே இடமில்லை. அவரவர் கருத்தில் அவர்களுக்கு தோன்றியதை மக்களுக்கு எடுத்துள்ளார்கள். இதில் முக்கியமாக ஒரு எளிதாக சொல்ல வேண்டும் என்றால், நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியில் அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைபவர் அவரவர் இறையவர் குறைவு இலர் இறைகிலர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே என்ற திருவாய்மொழியை பார்த்தால், இந்த 3 ஆச்சாரியர்களும் அவரவர்கள் வழியில் நின்று இந்த தத்துவத்தை விளக்கியுள்ளார்கள். இந்த 3 தத்துவத்தையும் விளக்க வேண்டிய அவசியம் நமக்கு இந்த இடத்தில் அவசியம் இல்லை. அத்வைதம் என்றது ஒன்றை தவிர வேறொன்றும் கிடையாது, 2 அல்ல என்பதின் அத்வைதம். விசிஷ்டாத்வைதம் அத்வைதத்தின் மற்றொரு பரிணாமம். ஆனால் அத்வைதத்தை ஒப்புக்கொண்டு அதைவிட வேறொரு பரிணாமத்தில் விசிஷ்டாத்வைதத்தை ராமானுஜர் கூறியுள்ளார். துவைதம் ஒன்றல்ல 2 தான் என்று விளக்கி உள்ளது. வேதத்தில் ஒரு வாக்கியம் எல்லோருக்கும் தெரிந்த வாக்கியம், ஏகம் சத் விப்ராகா பகுதா வதந்தி. இதில் வெளிப்படையான அர்த்தம் உண்மை ஒன்றுதான், அதை பலவேறும் பலவாறாக சொல்கிறார்கள். அதை இந்த 3 தத்துவங்களும் வைத்துக்கொண்டால் உண்மை ஒன்றுதான், அதை 3 ஆச்சாரர்களும் அவரவர்கள் வழியில் நின்று அவரவர்கள் சொல்கிறார்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதை இன்னொரு வழியிலும் நோக்கலாம் என்று என்னுடைய கருத்து. அத்வைதம் 2 அல்ல 1 தான். எல்லாமே பிரம்மத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்று அத்வைதம் கூறுகின்றது. ஏகம் சத், அதாவது ஒன்றுதான் என்று சொல்லுகிறது, அதை பலவாறு சொல்கிறார்கள். அப்பொழுது இந்த 3 ஆச்சாரியர்களும் வெவ்வேறு முறையில் இந்த பரம்பொருளை குறிப்பிட்டாலும் அத்வைதம் கூறுகின்ற 2 அல்ல 1 என்பதை மறைமுகமாகவே மற்ற 2 ஆச்சாரம் சொல்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்களும் பரம்பொருளை பற்றி தான் சொல்கிறார்கள், வெவ்வேறு வழியில் சொல்கிறார்கள். அத்வைதத்தில் பரம்பொருள் என்பது 2 அல்ல 1, அதனால் பரம்பொருளை பிரித்து பார்க்க வேண்டாம் என்று அத்வைதம் சொல்கிறது. மற்ற ஆச்சாரியர்களும் எந்த அடிப்படையில் தங்கள் கருத்துக்களை வைக்கிறார்களோ அந்த அடிப்படையிலேயே இந்த கருத்துக்களை சொல்லும் பொழுது அத்வைதம் சொல்கின்ற ஏகம் சத் ஒன்றுதான் இருக்கிறது, 2 அல்ல என்று சொல்லுவதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்று நான் நினைக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக அத்வைத சித்தாந்தத்தில் தமிழில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தமிழ் நூல்கள் எந்த அளவுக்கு அத்வைத சித்தாந்தத்தை வலியுறுத்தின என்று சொல்லும் பொழுது அவற்றில் முதன்மையாக பார்க்க வேண்டியது கைவல்ய நவநீதம். கைவல்ய நவநீதத்தில் ஒரு பாடல், தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் இல்லையே அத்துவிதம் தாரைதல்
அவரோட ஞானமாயிரு கர்த்தனாம் சீவபேதம் கழிவதே துக்கம் போதல் முத்தனாய் எல்லாம் செய்து முடிந்த ஆனந்தமாமே. மற்றொரு பாடல், இப்படி போல் நாம ரூபங்களின் இரண்டுமின்றி ஒப்பமாய் இரண்டில் ஒன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரபஞ்சத்தில் தோன்றும் ஐம்பூத விசாரம் எல்லாம் செப்பு கற்பனையனாலே செனித்தவென்று அறிந்துகொள். திருமூலர் தன்னுடைய பாடலில் 2411வது பாடல், பதி பசு பாசம் பயல்வியா நித்தம் பதிபசு பாசம் பகர்வோர்க்கு ஆராய்க்கி பதி பசு பாசத்தை பற்றும் நீக்கம் பது பசு பாவம் பயிலன் இல்லாவே. மற்றொரு சமயத்தில் மற்றொரு பாடலில் பதி பசு பாசம் என்பர் பகர்மூன்றில் பதியைப் போல் பதிவாசம் அனாதி பதியினைச் சென்று அணுகா பசு பிரகாசம் பதியணுகில் பசுபாசம் நில்லாவே என்று திருமூலர் தன்னுடைய திருமூலத்தில் தமிழ் அத்வைத நன்னெறியை பற்றி பேசியுள்ளார்கள். திருக்குறளை எடுத்துக்கொண்டால் நிலையாமை என்ற அதிகாரத்தில் நில்லாதவற்றை நிலையினை என்றுணரும் புல்லறிவாண்மை தடை என்ற குறள், குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிருடைய நட்பு, உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு, இவை நிலையாமை என்ற அதிகாரத்தில் உள்ளது. துறவு என்ற அதிகாரத்தில் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று திருக்குறளில் அத்வைத சித்தாந்தத்தின் சாரத்தை திருவள்ளுவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அத்வைத சித்தாந்தத்தை பரப்புவதில் சைவ மடங்களும் பெரும் பங்கு வகிக்கின்றன. கோவிலூர் மடம் ஒரு அத்வைத மத பிரச்சாரமான மடமாகும். எனக்கு அது ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த கோவிலூர் மடத்தில் இருந்த ஒரு சன்னியாசி பிற்காலத்தில் சென்னையில் சூளமேடு பெரம்பூர் பகுதியில் இருந்து அங்கு சமாதியானார். அந்த சமாதி இப்பொழுதும் பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்டில் உள்ள மாணிக்கம் செருவில் ஒரு கோவிலாக அமைந்துள்ளது. வீரசுப்பைய சுவாமிகள் மடாலயம் என்ற பெயர் அதுக்கு. அதற்கு நான் உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து வருகிறேன். தமிழ்நாட்டில் கோவிலூர் மடம் ஒரு பிரதானமான அத்வைத மடமாகும். அதேபோல் சைவ சித்தாந்தங்களின் மடங்களான திருவாரூர் ஆதீனம், தருமபுர ஆதீனம் ஆகியோரும் இந்த அத்வைத சித்தாந்தத்தை தங்களுடைய சைவ சித்தாந்தம் மூலமாக, நான் ஏற்கனவே சொல்லியது போல பதி பசு பாசம் மூலமாக விளக்குகின்றன. இவ்வாறு அத்வைதம் தமிழுக்கு புதிதல்ல. தமிழில் ஏற்கனவே அத்வைதம் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த அத்வைத பிரச்சாரத்தை, அத்வைதத்தின் விளக்கத்தை தமிழ் மூலமாக மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக இந்த ஏற்பாடு செய்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. அதில் என்னையும் ஒரு அங்கமாக அழைத்து இந்த விழாவை துவங்க என்ன வைத்திருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.